போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலைச் சேர்ந்த 7 பேர் ஹமாஸ் ஆயுத குழுவினர் விடுதலை செய்த நிலையில் அவர்கள் நாடு திரும்பியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் முகிலன். விவரங்கள். நந்தா, தற்போது அதாவது போர் நிறுத்த நடவடிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த கூடிய அம்சங்கள் தற்போது நடைமுறைக்கு வருகிறது. அதாவது ஒரே கட்டமாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலியர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அதில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. தற்போது அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது பல கட்டங்களில் நடைபெறும் என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. தற்போது வரை சுமார் 6 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை செஞ்சுருவை சங்கத்தினர் அவர்களை அழைத்துக் கொண்டு தற்போது இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் வருகின்ற நேரங்களில் அடுத்தடுத்த கட்டங்களில் அதாவது பல்வேறு பகுதிகள், அதாவது கான் யூனிஸாக இருக்கட்டும், காசா பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது காசாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இவர்கள் பிரித்து பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதனால் அவர்கள் அதாவது பல கட்டங்களாக விடுவிக்கப்பட உள்ளனர். அதே போல இதற்கு பதிலாக இஸ்ரேலால் சிறைபிடிக்கப்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் சுமார் 1966 பேர் இன்று விடுதலை செய்யப்பட இருக்கின்றனர். அவர்களை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கான நடைமுறைகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தற்போது பேருந்தில் ஏற்றி அவர்களை காசாவுக்கு கொண்டு வரக்கூடிய பணிகளும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ட்ரம்ப் இஸ்ரேலில் தரையிறங்கி இருக்கிறார். அவர் அங்கிருக்கக்கூடிய அந்த சட்டசபையில் அவரும் இன்று உரையாற்ற இருக்கிறார். நன்றி முகிலன் விவரங்களுக்கு.